மூலகத்தையும் சர்வேஸ்வரன் வந்திருக்கான் யாச்சகத்துக்குன்னு தெரிஞ்சு, அசுர குலத்துக்கு சத்ரு வந்திருக்கான்னு தெரிஞ்சு, நீ தாரம் பண்ணினியப்பான்னு அசுரேந்திரனான மகாபலி தலையில 33 தேவர்களும் புஷ்ப வருஷத்தை வருஷிச்சு விந்தியாவளியும் மகாபலியும் புஷ்ப மலையில மறைஞ்சு கிடந்தவர்கள் புஷ்பத்தை தள்ளிவிட்டு பார்க்கிறாளா, பாவனமூர்த்தியை காணுமா, திருவிக்கிரமனாய் உலகளந்த பெருமாளாய் பூமி முழுதும் ஒரே அடியா அலாவி சுவாமி நன்னானாம் சர்வ பிரபஞ்சத்தையும் பகவத் ரூபத்துல பார்த்தான்னு பிரம்மனிஷ்டால் ராஜாவுக்கு சொன்ன உடனே ராஜா பிரார்த்திச்சு, என் பிரபு பக்தனுக்கு விஸ்வரூப தரிசனம் பண்ணி வச்ச வைபவத்தை எனக்கு வர்ணிக்கணும்னு கேட்க, அதற்காக பிரம்மனிஷ்டால் திருவிக்கிரமனுடைய 2 காலும் கீழே அத்தல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம் என்ற சப்தலோகங்கள் வருஷ வருஷியாக தொங்கித்தது. அவனுடைய மேல் கால்ல பூமி, திருவிக்கிரமனுடைய ஜங்கேல பர்வதங்கள், திருவிக்கிரமனுடைய முழங்கால பட்சிகள், திருவிக்கிரமனுடைய தொடையில சப்த மருத்துக்கள், முக்கிய பிரதேசத்துல நவ பிரஜாபதிகள், பகவானுடைய இடுப்பு வஸ்திரத்தில் சந்தியா தேவதை, பிரபுனுடைய தொப்புள்ள ஆகாசம், திருவிக்கிரமனுடைய வயற்றில் சப்த சமுத்திரமும் அல மோதித்தது. மனசுல சந்திரன், புத்தியில பிரம்மா, மார்புல தர்மம், ஸ்தனங்கள்ல ரிதமும் சத்தியமும், பத்மஹஸ்தையான மகாலட்சுமி மார்புல அமர்ந்திருக்காளாம், கழுத்துல சாமாதி வேதங்கள் கர்ஜிக்கிறதாம், நட்சத்திர கணங்கள் மாலையாக துங்குகிறதாம், வாக்குல அக்னியாம், நாக்குல வருணனாம், மூக்குல வாயுவாம், நெத்தியில கோபமாம், கண்ணுல சூரியனாம், தலையில சொர்க்கமாம், கேசத்துல மேகமாம், 2 காதுகள்லையும் 10 திக்குகளாம், ரோம கூபங்கள்ல ஓஷதி ஜாதங்களாம், பிரபுனுடைய இடையில யஜ்ஞமாம், மபின் சிரிப்புல மாயையாம், பின்னாடி அதர்ம தேவதையாம், இப்படிப்பட்ட பிரபுனுடைய ரத்த குழாய்கள்ல கங்காதி புண்ணிய நதிகள் ஓடுகிறதாம். இந்த பெரிய சரீரத்துக்கு ஒரு சங்கமாம், சக்கரமாம், கதையாம், பத்மமாம், வனமாலையாம், கௌஸ்துபமாம், இத்தனையும் கண்டானாம் மகாபலி பிராணேஷு சர்வாணி பூதானி ததர்ஷ வீரஹ ரசாமஜஷ்டாங்கிதலே சபாதயோ மஹீம் மஹீத்ராணி புருஷஸ்ய ஜங்கயோ வதத்ரிணோ ஜாதுனி விஸ்வமூர்த்தே ஊர்வோர்கணம் மாருதமிந்திரசேனஹ சந்தியாம் விபோர்வாசசி குஹ்யாயிச்சதி பிரஜாபதீன் ஜகனே த்வாத்மமுக்யானி நாஹ்யாம் நபஹ உச்சிஷு சப்த சிந்தூனி உருக்ரமஸ்யோரசி சக்ஷமானாம் ஹிருத்யங்க தர்மம் தனயோர்முராரேகே ருதஞ்ச சத்யஞ்ச மனஸ்ய சேந்து ஸ்ரீயஞ்ச வட்சசி அரவிந்தஹஸ்தாம் கண்டே ஜதாமாதி சமஸ்த வேதானி இந்திரப்ரதானானமரான் புஜேஷு தத்கர்ணயோः ககுபோத்யௌஷ்ச மூர்ಧ್ನಿ கேசேஷு மேகானி ஸ்வசனம் நாசிகாயாம் அக்ஷோஷ்ச சூர்யம் வதனே ஜவன்னு ஆண்யாஞ்ச சந்தாம் சிரசே ஜலேஷம் ருவோர்நிஷேடஞ்ச விதி இத்தனையும் கண்டாளாம் பிராணேஷு காத்ரே ஸ்திரஜங்கமானி சர்வாணி பூதானி ததர்ஷ வீரஹ சர்வாத்மனீதம் சகலம் நிரீட்சிய சர்வேசுரா கஷ்மலமாபுர் அங்கான்னாள். அசுரர்கள்லாம் கலங்கினாளாம். பகவானுடைய சரீரத்துல எல்லாத்தையும் பார்த்தாளாம். சர்வக்ஷேத்திரங்கள்லையும் பகவானுடைய இடதுகையில சங்கம், திருக்கோவலூர்ல மகாபலியான பக்தனை ஜெயிச்சு அவனிடத்திலிருந்து சர்வஸ்வத்தையும் புடிங்கின மூர்த்தி வலதுகையில சங்கம் எடுத்து ஊதிவிட்டாளாம் பக்தனை ஜெயிச்சேன்னு. அதுக்காக அந்த கஷேத்திரத்துல மட்டும் வலதுகையில சங்கம், அதே மாதிரி பக்தனுக்காக சங்கு ஊதினாள் பார்த்தசாரதியாய். அங்கேயும் வலதுகையில சங்கம் திருவள்ளிக்கேணியிலையும். ஸ்ரீ பார்த்தசாரத்யவேஷம் பீதவஸ்திராதிபூஷம் பஜே பக்தபோஷம் பஜே பக்தபோஷம் ஸ்ரீ பார்த்தசாரத்யவேஷம்.
भीष्मादिबाणक्षतास्यम् भुक्तिमुक्त्ये कलाभाय भक्तैरुपास्यम् भक्तार्तिहारिस्मितास्यम् वार्तवात्सल्य सम्प्राप्त दौत्यादिदास्यम् ஸ்ரீபார்த்தசாரத்யவேஷம். வலதுகையில சங்கமாம் சுவாமி எப்படி தரிசனம் பண்ணி வச்சாள். உடனே பூமி முழுதும் ஒரு அடியா அளந்து சொர்க்க பரியந்தம் 2வது அடியாக அளந்து 3வது அடிக்கு இடமில்லாமே குருடனும் பாஷ கயத்தை கொண்டு மகாபலியை கட்ட சொல்லி அதட்டினாளாம் சுவாமி. லோகானாம் ஏகமீஸ்வரம், உலகத்துக்கு ஒரே ஈஸ்வரனானே எங்கிட்ட வந்து 3 அடி காட்டேன்னு காட்டான் மகாபலிய. போ என்னடா வாங்கினத்தை கொடுக்க முடியாம லோகானாம் ஏகமீஸ்வரம் நீ எங்கடான்னு அதட்டினாளாம் சுவாமி. அப்போ அவது கோபம் வருமோ, தமோ குணத்தினாலே ஏதாவது வர சொல்லுவணும்னு பார்த்தாளாம். அப்பவும் மகாபலி அவன் கொஞ்சம் கூட கலங்காமே, பிரபு என்னது கட்டினேன்னு காட்டானாம். நீ தரையன்னு சொல்லி தள்ளியேடான்னாளாம். நான் இல்லேன்னு சொன்னேனான்னாளாம். நான் தான் உன் சொத்தை அளந்து விட்டேனேடா, இதுக்கு மேல இல்லையேடா அங்கூட்ட பொருள்னாளாம். எம்பொட்டியில பணம் இல்லைன்னு நீங்க சொல்லலாமா, நான் கொடுக்கலேன்னு சொன்னதுக்கு அப்புறம்னா நீங்க கேஸ் எடுத்துக்கணும்னாளாம். எங்கடா இருக்குன்னாளாம். என் கால்படாத இடம் இல்லையேன்னாளாம். இருக்கேன்னானாம் மகாபலி. எங்க இருக்குன்னாளாம். எந்த உன் சரணம் கங்கா ஜனகமோ, எந்த உன் சரணம் கல்லாக இருந்த அகல்யை பெண்ணாக ஆக்கித்துதோ, எந்த உன் சரணம் உபனிஷத் பிரதிபாத்தியமோ, எந்த உன் சரணத்தை யோகிகள் கிருத்கமலத்துல வச்சு பார்க்கிறாளோ, எந்த உன் சரணத்தை மகாலட்சுமி துளசியும் புஷ்பத்தையும் இழுத்து வச்சுண்டு அர்ச்சனை பண்ண காத்துக்கிட்டு இருக்காளோ, அந்த சரணம் படாத மகாபாபியான என் தலை இருக்கேன்னு நீட்டினாளாம். பாவம் பிரடய பகவன் இத்யகம்பம் வதந்தம் பிரஹ்லாதஸ்தம் ஸ்வயமுபகதா மானயன்னஸ்தவீத்வாம். தலையை நிறுத்தினானா. சுகாச்சாரியாலும் பட்டத்திலையும் தலையில கால் வச்சாம் பக்தனுடைய தலையிலேன்னு எங்க புஸ்தகத்துல எழுத மாட்டோம்னு விட்டாள். நீங்க எதை ஒன்றும் சொல்லிங்கோன்னு விட்டாள். சுவாமி தலையில கால் வைக்க மகாபலியினுடைய சரீரம் கழுத்து பரியந்தம் பூமிக்குள்ள போக மகாபலி கண்ணால ஜலம் விட்டு என்னங்கயோ நரகத்துக்கு அனுப்புறேன் போல இருக்குன்னு சொல்லி, நான் நரகம் போனாலும் வைகுண்டம் எப்போ வருவேன்னு கேட்டாள். அப்பா நரகம் இல்லைடா சுத்தலம்னு சொல்லி வைகுண்ட சதிருஷமான லோகம் கீழே உனக்காக இதே க்ஷணத்துல சிருஷ்டம் ஆயிடுது. அங்க ஆதியோ வியாதியோ ஜுரமோ ஒரு விதமான கஷ்டம் கிடையாது, யோகம் கிடையாது. ஆமா அது வைகுண்ட சதிருஷமான லோகம். அங்க ஒன்னு அனுப்புறேன் நாளா. அது எத்தனை வைகுண்ட சதிருஷமான லோகமா இருந்தாலும் உங்களை இன்னைக்கு வைகுண்டத்துல வந்து பார்ப்பேன் நாளா. அப்பா இந்த வைவஸ்வத மன்வந்தரம் முடியற மட்டும் என்னை வந்து பார்க்காதராங்க, அங்க இருக்க மாட்டேன் நாளா. எங்க இருப்பேன்னு கேட்டாலும் உங்க வீட்டு வாசல்ல டபேதாரா நிக்க போறேன் நாளா. நித்யம் சந்நிஹிதம் மாம் த்வம் கதாபாணிமவஸ்திதம். நித்தியம் வீட்டு வாசல்ல கதையும் கையுமா எஜமான் உள்ள இருக்காளா இல்லையான்னு சொல்லி நிக்க போறேன் நாளா. அப்படி நிக்கலாமான்னு கேட்டானா. ஒன்னையும் சேர்த்து வாங்கி விட்டேன்டா தானம் நாளா. சுவாமி சொல்லிவிட்டு நீ என்னது கண் கலங்குறே, இப்ப மாட்டிக்கின்றது நான் உன்னை விட்டு கொடுத்துறா என்ன பிடிச்சு கொடுத்துறான்னு நாளா. சுவாமி இப்படி மகாபலிக்கு பரமானுகிரகம் பண்ணி இன்னைக்கும் மகாபலி வீட்டு வாசல்ல சர்வேஸ்வரன் காவக்காத்தம் நிற்கிறானா. இந்த வைவஸ்வத மன்வந்தரம் முடியற மட்டும் நின்றுதான் ஆகணும்னு விட்டா. மறுபடியும் மகாபலிக்கு இந்திரப்பட்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சுவாமியை விடுமா அந்த கடன். அது மட்டும் அப்படி இந்த நிலத்தை வச்சு நல்ல இடமான வாங்கல கடன் வாங்கினவனுக்கு 20 வருஷம் சொல்லும் பாருங்க கடன் ஒரு இது கெடு. அது மாதிரி சுவாமி மாட்டிக்கிட்டு இருக்காள் இப்போ இந்த வைவஸ்வத மன்வந்தரம் முழுக்க. மகாபலி வீட்டு வாசல்ல நிற்கிறானா சர்வேஸ்வரன். இந்த சரித்திரத்தை பிரம்மனிஷ்டால் சொல்லி உபேந்திரனா பகவான் அவதாரம் பண்ணி தேவேந்திரனுக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்து அம்மா மனசை குளிர பண்ணி அதித்தி அம்மாளே பரமானுகிரகம் பண்ணினாள். இந்த சரித்திரம் கேட்டா என்ன பலம் நாள். இது பர்யந்தம் ஏதாவது நாம் பண்ணின கர்மாவில அங்க வைக்கல்யங்கள் வந்திருந்தா அந்த தோஷங்கள்லாம் போயிடுதான். உருக்ரமஸ்ய சரிதம் இன்னையோட அது ரத்தாயிடுதான். இனிமே புதுசா பண்ணா புது கணக்கு போடணும், இனிமே புதுசா பண்ணாம இருக்கணும். உருக்ரமஸ்ய சரிதம் பரமானுகிரகம் பண்ணி இந்த சரித்திரம் சொன்னவாள் சொல்ல முடியா பண்ணினவாள் காட்டவாள் எல்லோரும் நித்தியஸ்ரீ நித்திய மங்களம்னு நித்தியஸ்ரீ சமத்தியும் நித்திய மங்களத்தையும் அடையணும்னு பிரம்மனிஷ்டாள் பிரார்த்திச்ச பிரகாரம் இந்த குடும்பத்துக்கும் இங்க வந்திருக்கிற பக்தாளுக்கும் நம்ம எல்லோருக்கும் சர்வேஸ்வரன் ஸ்ரீஸ்பதி சகல மங்களத்தையும் கொடுக்க முடியா பிரார்த்திக்கிறேன். நாளைக்கு பகல் 3:30 மணிக்கே சூரிய வம்சம் ராமாவதாரம்
அம்பரீஷ சரித்திரம் பிரம்மனிஷ்டாள் பரபரந்து சொல்ல போறாள் ராமச்சரித்திரத்தை. அவன் கிரந்தகோட்டி ராகீர்ணம் அத்புதம் ராமவிக்ரமம் ஸ்ரீதர சுவாமி கோட்டி கிரந்தத்தாலே அவன் எந்த ராமச்சரித்திரம் சொன்னாலோ அதையும் பிரபு ஒரே அடியா பதத்துக்கு பதம் வச்சு வாரி இறக்க போறாள். அப்படிப்பட்ட ராமச்சரித்திரம் நாளை தினம் மத்தியானம் ஸ்திரீகள் குமான்கள் பிராமணாள் அப்ராமணாள் எல்லாரும் ராமச்சரித்திரம் கேட்கணும். 3:30 மணிக்கு ஆரம்பம். இனிமே நான் வேற ஊருக்கு போறதில்லை, பாகவதம் முடியற மட்டும். நேற்றுக்கும் இன்னைக்கும் போய் மாட்டின்னு விட்டேன். நேற்றுக்கு போயிட்டு காலத்துக்கு வந்துட்டேன். இன்னைக்கு கார் அப்படி பண்ணிவிடுது. நான் அப்படி பண்ணணும்னு தெரியும், நானே வைத்தான் சொல்லிவிட்டேன். கார்ல காரணத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு சந்திராஷ்டமம், ஆக்சிடென்ட் இல்லாம போய் சேர்ந்துடுவேன். ஆனா மணி அப்போ ஒன்றும் நாளை ஆயில்ல, 6:30 தான். அப்போ வேறி உட்கார்ந்தோன்னா லைட் இல்லைன்னுட்டான் டிரைவர். அப்புறம் தடவரான் ஒன்றும் புரியல அவனுக்கு, பாவம். அவன் என்ன பண்ணுவான், ஒன்றும் புரியல. இன்னும் சரி உட்க பண்ணி நான் குறைஞ்சராஜபுரம் போய் சேர முடியாதுன்னு உடனே ராமகிருஷ்ணன் என் காரத்துக்கு நான் அழிச்சுன்னு போறேன், இது என்ன பிரமாதமா யோசிக்கிறேன்னா அதுக்குள்ள கோபால் சாமி வாழ்வுள்ள நான் கார் அனுப்புறேன். காருக்கு என்ன அப்படி இப்படி கொடுத்துடுவாள். அந்த டைம் தப்பி போச்சே. அதான் 8 மணிக்கு வரேன்னு 9 மணிக்கு வந்தேன். என்ன அர்த்தம்? அதான் அதுதான் ஒரு சிரமம். அது என்ன பண்றது, விவகாரத்துல போனா அப்படித்தான் ஆயிடுறது. இல்லை இல்லாத பிரியம் என்கிட்ட. அதனால தோஷத்தை கூட வசதி சொல்லுவார். அவருக்கு அத்தனை பிரியம். அவர் பிரியத்துக்கு அளவே இல்லை. வாஸ்தவமா சொல்ற சப்தம். நான் எதை சொல்றேனோ அதை பண்ணுவேன். தர்மம் பண்ணுன்னு ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் பண்ணுவாளோ, நான் எதை சொல்றேனோ அதெல்லாம் பண்ணுவாள். அப்படி பண்ணி பண்ணி க்ஷேமத்தை அடைஞ்சிருக்காள். வருமானம் இல்லை, நான் சொன்னதை எதோ அதுல ஒன்றும் குறைக்கிறது இல்லை. நன்னா பண்றது, நன்னா பண்ணி பண்ணி க்ஷேமத்தை அடைஞ்சிருக்காள். ஒரு நம்பிக்கை. அது அவ க்ஷேமமா இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் வாஸ்தவமா தர்மத்தில் நம்பிக்கை இருக்கிறதான் காரணம். நாளை தினம் ராமச்சரித்திரம், நாளை ராத்திரி கிருஷ்ணாவதாரம், பாலலீலை, மகா புண்ணிய சரித்திரம், கோபிகா கீதம், ராசக்கிரீடை எல்லாம் மேல தொடர்வா நடக்க போறது. இந்த 2 தினமும் நல்ல புண்ணியமான தினம். இது மாதிரி பகவத்குணத்தை நல்ல மாசத்துல மாக மாசத்துல நல்ல புண்ணியமான தேசத்துல சிரவணம் பண்றதும் சொல்றதும் பெரிய பாக்கியம். எனக்கும் ஒரு பெரிய பாக்கியம் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட பெரிய ஆஸ்திகாவுடைய கோஷ்டியில எல்லாரும் நம்பின வாழ்ந்து ஒன்றும் புதுசா தர்மம் சொல்லி ஒன்றும் கட்டி சிம்பு வச்சு கட்ட வேண்டிய இடம் இல்லை. இதெல்லாம் ஒழுங்கு போட்டுருக்கிற வயல் அப்படியே அரைச்சிட்டு போட்டா போறோம்னே. ஆமா, அது தானா கிளம்பும். சில இடத்துல இனிமே புதுசா நானே களை கொட்டணும், ஆமா கொத்தணும் ஓட்டணும், அப்படி இல்லை. இது புண்ணியமான தேசம். நீங்க தை வெள்ளிக்கிழமை அம்பாளுடைய பிரசாதமும் எல்லாருக்கும் பரிபூர்ணமா உண்டாகணும். ஐகிரி நந்தி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தினுதே गिरिवरविंदरोधिनि वादिनि विष्णुविलासिनि विष्णुनुदे भगवती हे शिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय 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 महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवन पोषिणि शंकर दोषिणि किल्बिषमोषिणि घोषरते धनुज निरोषिणि धितिसुतरोषिणि धुम्मदशोषिणि सिन्धुसुते जय 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 महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते अजि जगदम्ब मदम्ब कदम्ब वन प्रियवादिनि हासरते श्रीगरिशिरोमणि तुंग हिमालय शृंग निजालय मध्यगते मधु मधुरे मधु कैटभञ्जिनि रासरते जय 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 महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते मयि कुरु मङ्गलमम्बुजवासिनि मङ्गलदायिनि मञ्जुगते मतिमलहारिणि मञ्जुलभाषिणि मन्मथतात विनोदरते मुनिजनपालिनि मौक्तिकमालिनि सद्गुणवर्षिणि साधुनुते जय 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 मधुसूदन मोहिनी मोदविदायिनि वेदनुते कलिमलहारिणि कामितदायिनि कान्तिविदायिनि कान्तहिते कमलदलोपमकम्रपदद्वय सिञ्चितनूपुरनादयिते कमलसुमालिनि काञ्चनहारिणि लोकसुखैषिणि कामिनुते
జయ జయ హే మధుసూదన మోహిని మాధవిధాయిని వేదను కువలయ మే జగనే కృపా పరిపాలిత సంశ్రిత భక్త కులే గురువర శంకర సన్నుతి దృష్టి సునిష్ట సుఖే మయామలకే కులవారిధి చంద్ర సమాదర మంత్ర గృహీత సుపాణితలే జయ జయ హే మధుసూదన మోహిని మాధవిధాయిని వేదనుదే నమః పార్వతీపతయే గోపికా జీవనస్మరణం అనజీకాంతస్మరణం శ్రీ సద్గురుస్వామినః శ్రీ ఆంజనేయస్వామినః